வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தயா மாஸ்டர் இடம்பெறவில்லை. கடல் எல்லையை மீறுவதனால் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் தொடர்ந்தும் பிரச்சினை. வாத்துவ மற்றும் கன்னியா கடற்பகுதியில் இருந்து 2 சடலங்கள் மீட்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு வடக்கு பகுதியில் கழிவு குழாய் கட்டமைப்பில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். கொழும்பு வடக்கு மட்டக்குழி பகுதியில் இந்த குழாய் கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுப் பொருட்களை ஒன்று திரட்டும் இந்த இடம் 50 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த குழாய் கட்டமைப்பில் ஒன்று திரட்டப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் சுத்திகரிக்கப்படுவதோடு ஏனையவை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வேறொரு இடத்திற்கு மாற்றப்படுகின்றது. அதன் பின்னரே அவை கடலுக்கு மாற்றப்படுகின்றது. இருப்பினும் சுமார் 2 வருட காலமாக குழாய் கட்டமைப்பு செயலிழந்து காணப்பட்டமையினால் இந்த நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என்று பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 3 குழாய்கள் உள்ளன. 3மே உடைந்துள்ளன. ஒரு குழாய் திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. அதுவும் தற்போது செயற்படுவதில்லை. சிரட்டையில் நீர் இருந்தால் டெங்கு உருவாவதாக கூறி மக்களுக்கு அபராதம் விதிக்கின்றனர். ஆனால் இவை வெளிப்படையாகவே இடம்பெறுகின்றன. இந்த குழாயிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தற்போது வடிகான்களில் செல்வதால் துர்நாற்றமாக இருக்கிறது. இந்த இடத்தால் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் செல்கின்றனர். அவர்கள் கார்களில் செல்வதால் அவர்களுக்கு இது புரிவதில்லை. இது மக்களின் சுகாதாரத்திற்கு பாதிப்பாக உள்ளது. சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வீட்டில் தான் நாம் வசிக்க வேண்டும். மலசலக்கூட கழிவுப் பொருட்களை பவுசர்களில் கொண்டு வந்து குழாய் கட்டமைப்பு இறக்கும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகியது. இது தொடர்பில் கொழும்பு மாநகர சபையின் நீர்வளங்கள் மற்றும் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஐஎம் சலீமிடம் கேட்டபோது தற்போது குழாய் கட்டமைப்பின் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இன்னும் 1 வருடத்தில் குறித்த இடத்தில் மேலும் ஒரு குழாய் கட்டமைப்பு அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் பல்வேறு பிரச்சினைகள் கடந்த பல வருடங்களாக நீடித்து வருகின்றன. இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் காணொளிகள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்து சமுத்திரத்திற்கு மத்தியில் 65,610 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட தீவே இலங்கை தீவாகும். இது ஒரு தீவு என்பதனால் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பிலான வரலாறு மிகவும் பழமையானது. கரையோரத்திலிருந்து சுமார் 200 கடல் மைல் வரையான பகுதி இலங்கைக்கு சொந்தம் என்பதனால் அது இலங்கை கடற்படையினரின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழ் உள்ளது. இந்த பகுதிக்குள் காணப்படுகின்ற கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் சமுத்திர வளங்கள் இலங்கைக்கு சொந்தமானதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் 1983 ஆண்டு சமுத்திர சட்டம் தொடர்பான கொள்கைகளுக்கு அமைய இந்த நாட்டிற்கு சொந்தமான கடற்பரப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டது. 2009 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அதற்கான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டதுடன் அதனை 2028 ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உறுப்புரிமை இலங்கைக்கு கிடைத்தவுடன் இந்த நாட்டை விடவும் குறித்த கடல் பரப்பு 27 மடங்கு பெரிதாக காணப்படும். இந்து சமுத்திரத்தில் இலங்கை அமைந்துள்ள விதத்திற்கமைய இந்த பகுதி கடற்றொழிலுக்கு சார்பானதாக அமைந்துள்ளது. மீன்வளம் நிரம்பியுள்ள வடக்கு கிழக்கு கடற்பகுதியில் பல வருடங்களின் பின்னரே சுதந்திரமாக மக்கள் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். யுத்த சூழல் நிறைவுற்றதன் பின்னர் குறித்த மக்கள் மீண்டும் தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். தென்னிந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. தென்னிந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மாத்திரமின்றி தமது பொருட்களுக்கும் சேதம் விளைவிப்பதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் தற்போது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் அரசியல் தலைப்பொன்றும் உருவாகியுள்ளது.
இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழையாதிருப்பதற்காக இலங்கை இந்திய கடல் எல்லைக்கு அருகில் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் நடமாடும் சேவையொன்றையும் ஆரம்பித்திருந்தனர். இதனை தவிர அனைத்து இந்திய மீனவ படகுகளிலும் இந்திய தேசிய கொடி பறக்கவிடப்பட வேண்டியது கட்டாயமாகும். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்தமை மற்றும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து அந்த நாட்டில் கைது செய்யப்பட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் நாம் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்திய மீனவர்கள் அண்மையில் கல்பெட்டி பகுதியில் அத்துமீறி நுழைந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருந்தது. இதன்போது இலங்கை மீனவர்களின் மீனவ உபகரணங்களுக்கு இந்திய மீனவர்கள் சேதம் விளைவித்திருந்தனர். கடற்றொழிற்காக சென்ற கண்டக்குழி மற்றும் கல்பெட்டி உள்ளிட்ட கிராமங்களின் மீனவர்கள் இன்றைய தினம் எமக்கு வழங்கியிருந்த காணொளிகளே இவை. கிழக்கு கடற்பரப்பிலேயே இந்த மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். කොයි මිනිසුන්ට එහෙන් මෙහාට එල රස්සා කරන්න දීලා එහෙම නැත්නම් අපිට එහාට යන්න දෙන්න. ඒ දෙකම නැතුව අපිට විතර කසා දාන්න යන මෙතන සිද්ධින්නේ. පේදුරු තුඩුවේ කෙරෝල ඉඳලා පටන් ගත්තා මුල්ලතිව් කරලා නායාරුවට එනකම් ඒගොල්ලෝ ගොඩ දිගේ දියම දිගේ අදිනවා. මම 40න් පල්ලෑ තමයි අපි රස්සා කරන්නේ. අපි ඉතින් මොනා කරන්නේ අපේ දරුවන්ට අන්තිමට අපිට වහ තමයි බොන්න දෙන්නේ. මේ ප්‍රශ්නේදී. මේ පාරත් අපි රස්සාවට ගිහිල්ලා සතයක්වත් නැහැ ගෙදර ආවේ නිකන්. කිසිම දෙයකට උන් බයත් නැහැ. අපිට ඒට ඉන්දියන් සීමාවට අයිනටවත් යන්න දෙන්නේ අපි අල්ලගන්න. ශ්‍රී ලංකාවේ තියෙන වස්තු ශ්‍රී ලංකාවේ මිනිසුන්ට එහෙමනම් මොනවාගෙන කන්න දෙන්න ඕන. இந்த விடயம் குறித்து இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வினவ முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. தலைமன்னார் கடற்பகுதியில் காணாமல் போன மீன்பிடி படகு தொடர்பில் தமது படகுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. ரோந்து சேவையில் ஈடுபட்டுள்ள படகுகளுக்கு இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். கடந்த 25ஆம் தேதி பேசாலை துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற குறித்த படகில் 2 மீனவ தொழில்நுட்பவியலாளர்கள் இருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பேசாலையைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதான 2 மீனவர்களே இதன்போது காணாமற் போயுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாதூர் மற்றும் கிண்ணியா கடற்பகுதியிலிருந்து 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒன்று காலை வாத்துவ பொத்துப்பிட்டி கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியது. இந்த சடலம் ஒரு குலைந்து அடையாளம் காண முடியாத நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கிண்ணியா கண்டலடியூற்று பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் மீனவர்களால் மீட்கப்பட்டது. இந்த சடலம் வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பைசல் நகரைச் சேர்ந்த 40 வயதுடைய அத்தாவுல்லா பௌசல் ஹிதாயா என்பவரே எவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீனவர்கள் மத்தியில் இந்திய இலங்கை கடல் எல்லை தொடர்பில் பிரச்சினை. இந்திய மீனவர்கள் தாக்குதல் மேற்கொள்வதாக இலங்கை மீனவர்கள் குற்றச்சாட்டு. இலங்கை மீனவர்கள் தாக்குதல் மேற்கொள்வதாக இந்திய மீனவர்கள் தெரிவிப்பு. சட்டவிரோதமாக இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த 21 இந்திய மீனவர்கள் கைது. இந்திய மீனவர்கள் தமது வலைகளுக்கு சேதம் விளைவிப்பதாக கட்பெட்டி மீனவர்கள் குற்றச்சாட்டு. நேற்று இந்திய மீனவர்கள் புத்தளத்திற்குட்பட்ட கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமது நாட்டு எல்லைக்குள் மாத்திரம் 2 நாடுகளினதும் மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுவதற்கான முறையொன்றை தயாரித்து மீனவர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பது எப்போது? சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எல்லா நிலங்களின் கலாச்சாரமும் என் வீட்டில் சுதந்திரமாக உலா வரலாம். இருந்தாலும் என் நிலையில் இருந்து என்றும் மாறிவிட நான் மறுக்கிறேன். மகாத்மா காந்தி. பண்டாரவளிலிருந்து யுரான் கவிரங்க இன்று நியூஸ் 15 யூ ரிப்போர்ட்டராக இணைந்து கொள்கின்றார்.
பண்டாரவள வீதியில் திகனதென்ன பாலத்திற்கு அருகிலிருந்து ஒருவரின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது. பண்டாரவளை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் உயிரிழந்தவர் வெளிமடை அரகல பகுதியைச் சேர்ந்த மரக்கறி வியாபாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் பண்டாரவளை போலீசாரால் மேற்கொள்ளப்படுகிறது. யூ ரிப்போர்ட் செய்திகளுக்காக பண்டாரவளையிலிருந்து யுவான் கவிரங்க. யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கமும் யாழ் மறைமாவட்ட சங்கமும் இணைந்து நடாத்தும் முதுபெரும் தமிழ் அறிஞர் தனிநாயகம் அடிகளார் நூற்றாண்டு பெருவிழாவின் முன்னிட்டு இன்று பல நிகழ்வுகள் நடைபெற்றன. நேற்றைய தினம் ஆரம்பமான நிகழ்வு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. இந்த நிகழ்வுக்கு நூற்றாண்டு விழாக்குழு செயலாளர் அருட்கலாநிதி அபி ஜெயசேகரம் தலைமையில் நடைபெறுகின்றது. இன்று கவியரங்கம், தமிழ் நடனங்கள் மற்றும் பாடல்கள் என பலவிதமான கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. நேற்றைய தினம் 4 அமர்வுகளில் 26 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் 40க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு அற்றை திங்கள் என்ற பிரமாண்டமான நாடகமும் மேடையேற்றப்பட்டது. பல மாவட்டங்களிலும் அண்மையில் நடாத்தப்பட்ட கட்டுரை, கவிதை மற்றும் பேச்சு போட்டிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன. இலங்கையின் பிரம்மாண்டமான ஊடக வலையமைப்புடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 3 கட்டங்களில் அந்த முத்தான வாய்ப்பு. முதலில் www.newsfirst.lk/youreport எனும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். உங்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுங்கள். அந்த புகைப்படங்களை அல்லது காணொளிகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். பதிவுகளுக்கு முந்துங்கள் 01149896 நியூஸ் ஃபர்ஸ்ட், யூர் ரிப்போர்ட். நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். கொழும்பு பொது நூலக நலன்புரி சங்கம் 6வது தடவையாகவும் ஏற்பாடு செய்துள்ள கொழும்பு தேசிய கல்வி மற்றும் புத்தக விற்பனை கொழும்பு பொது நூலகத்தில் 4வது நாளாகவும் நடைபெறுகின்றது. இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இதன் மூலம் பெறுமதியான புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சையும் இங்கு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய கல்வி மற்றும் புத்தக விற்பனை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபகமு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான நடமாடும் சேவையொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. நோவுட் தமிழ் மகா வித்தியாலயத்தில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது. புதிய அடையாள அட்டைகளை வழங்குதல், அடையாள அட்டைகளை புதுப்பித்தல் போன்ற நடவடிக்கைகள் இதனூடாக முன்னெடுக்கப்பட்டன. பெப்ரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நடமாடும் சேவையில் ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இல்லாதவர்களுக்கு அதனை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது. இந்த நடமாடும் சேவைக்கு அதிக அளவிலான பொதுமக்கள் வருகை தந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.